அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சேனல் எஜுகேஷ்னல் ஹாட்ஸ்பாட். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா 12ஆம் வகுப்பு அரசியலமைப்பிலிருந்து சட்டமன்றம் அப்படிங்கிற லெசன் பார்த்தோம். இன்றைக்கி அதே 12ஆம் வகுப்பு புத்தகத்திலிருந்து ஆட்சித்துறை 3வது லெசன் ஆட்சித்துறை அப்படிங்கிற லெசன்லேருந்து ஒரு 15 கேள்விகள் பார்க்கலாம். பார்ட் 1 அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அதில் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தொடர்பான கேள்விகள் இருக்குது. ஸோ பார்ட் 2ல் பிரதமர், அமைச்சரவை, ஆளுநர் அதை பற்றின டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இது பார்ட் 1ல் ஒரு 15 கேள்வி இருக்குது. ஓகேங்களா? வழக்கம் போல் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய்க. பாருங்கள், குடியரசுத் தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ரெண்டாவது, சட்டம், நிர்வாகம், நீதி மற்றும் ஆயுதப்படை ஆகிய துறைகளின் செயல்பாடுகளை பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழு மேற்பார்வையிடுகிறது. செயலளவிலான நிர்வாகம் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழுவிடம்தான் உள்ளது. அமெரிக்க குடியரசுத் தலைவரைப் போல பெயரளவில் மட்டுமே அதிகாரத்தை கொண்டுள்ளார். இந்த 4 கூற்றுகளில் எது தவறான கூற்று அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது. 1, 3, 4 தவறு, 2, 3, 4 தவறு, 1, 2, 4 தவறு, 1, 2, 3, 4 அனைத்தும் தவறு. ஸோ என்ன ஆப்ஷன் வரும்? கூற்றுகள் கவனமாக படிச்சுட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1, 2, 4 தவறானது. பாருங்கள் என்ன தவறுன்னு பாருங்கள். முதல் கூற்று, குடியரசுத் தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதாவது குடியரசுத் தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆனால் நேரடியாக இல்லை, அது ஒரு மறைமுக தேர்தல். ஓகேங்களா? ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு மற்றும் இரகசிய வாக்கெடுப்பு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் நடைபெறுகிறது. ஓகேங்களா? ஸோ அது தவறான கூற்று. நேரடியாக கிடையாது, மறைமுக தேர்தல். ரெண்டாவது பாருங்கள், சட்டம், நிர்வாகம், நீதி மற்றும் ஆயுதப்படை ஆகிய துறைகளின் செயல்பாடுகளை பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழு மேற்பார்வையிடுகிறது. ஸோ இது பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழு வராது, குடியரசுத் தலைவர் மேற்பார்வையிடுகிறார். ஓகேங்களா? சட்டம், நிர்வாகம், நீதி மற்றும் ஆயுதப்படை ஆகிய துறைகளின் செயல்பாடுகளை குடியரசுத் தலைவர் மேற்பார்வையிடுகிறார். ஓகேங்களா? ஸோ அது தவறான கூற்று. மூன்றாவது சரியானது. செயலளவிலான நிர்வாகம் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழுவிடம்தான் உள்ளது. இது சரியான கூற்று. நான்காவது பாருங்கள், அமெரிக்க குடியரசுத் தலைவரைப் போல பெயரளவில் மட்டுமே அதிகாரத்தை கொண்டுள்ளார். அமெரிக்க குடியரசுத் தலைவர் உண்மையான செயல் அதிகாரம் கொண்டவர். ஓகேங்களா? ஆனால் இதில் அமெரிக்க குடியரசுத் தலைவரைப் போல பெயரளவில் மட்டுமே அதிகாரத்தை கொண்டுள்ளார்னு இருக்குது. ஸோ இது தவறான கூற்று. பெயரளவில் மட்டுமே அதிகாரத்தை கொண்டுள்ளார், அது உண்மைதான். ஆனால் அமெரிக்க குடியரசுத் தலைவரை போல அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது தவறு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1, 2, 4 தவறானது. ஓகேங்களா? ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். குடியரசுத் தலைவரின் தகுதி மற்றும் தேர்தல் பற்றி கூறும் அரசமைப்பு விதிகள் என்ன? பாருங்கள், ஆப்ஷன் ஏ விதி 55 மற்றும் 56, 58 மற்றும் 54, 52 மற்றும் 53, 54 மற்றும் 55. குடியரசுத் தலைவரின் தகுதி மற்றும் தேர்தல் பற்றி கூறும் அரசமைப்பு விதிகள் என்ன? ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, விதி 58 மற்றும் விதி 54. ஓகேங்களா? குடியரசுத் தலைவரின் தகுதி பற்றி குறிப்பிடும் விதி 58, தேர்தல் பார்த்தீங்கன்னா விதி 54. ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அப்போ மற்றது பாருங்கள், மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்கள். விதி 55, 56. ஸோ விதி 55 அப்படிங்கிறது குடியரசுத் தலைவரின் தேர்தல் நடைமுறை பற்றி கூறுவது. ஓகேங்களா? 56 பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம். ஓகேங்களா? 52 பாருங்கள், விதி 52 இந்தியாவிற்கென குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் என குறிப்பிடுவது விதி 52. 53 என்னென்னா ஒன்றிய நிர்வாகத் தலைவர், குடியரசுத் தலைவர் ஒன்றியத்தின் நிர்வாகத் தலைவர்.
அப்படிங்கிறது தான் விதி 53. ஸோ விதி 55ன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதுதான் குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைமுறை பற்றி கூறுவது தான் 55. ஓகேங்களா? ஸோ அது முதல்ல பார்த்துட்டோம். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, விதி 58 மற்றும் 54. ஓகே, மூன்றாவது கேள்வி பாருங்கள். குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்கும் வாக்காளர் குழுவில் இடம்பெறாத குழுவை தேர்வு செய்யவும். நல்லா பாருங்கள், குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்கும் வாக்காளர் குழுவில் இடம்பெறாத குழுவை தேர்வு செய்யவும். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். நாடாளுமன்ற இரு அவைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். பி, மாநில சட்டப்பேரவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஆப்ஷன் சி பாருங்கள், மத்திய மாநில யூனியன் பிரதேச சட்டமன்றங்களின் நியமன உறுப்பினர்கள். ஆப்ஷன் டி, புதுச்சேரி, டெல்லி மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச சட்டமன்றங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அப்போ இதில் எது குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்காளர் குழுவில் இடம்பெறாத குழு எது? ஓகேங்களா, பாருங்கள். ஆன்சர் பார்த்துங்க. ஸோ 2 பேஜில் வருது. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மத்திய மாநில யூனியன் பிரதேச சட்டமன்றங்களின் நியமன உறுப்பினர்கள். ஓகேங்களா, இந்த நியமன உறுப்பினர்களுக்கு குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்குரிமை கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, மற்ற 3 சரியானது. ஓகேங்களா. நான்காவது கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை கவனி. முதல் கூற்று பாருங்கள், இந்திய தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இரண்டாவது கூற்று பாருங்கள், தலைமை நீதிபதி இல்லாத போது துணை குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். ஸோ ரெண்டாவது கூற்று பாருங்கள், இல்லாத போதுன்னு வரும், இல்லாத பொதுன்னு இருக்குது. ஓகேங்களா, ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. தலைமை நீதிபதி இல்லாத போது துணை குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். ஸோ இதில் எது சரி எது தவறுன்னு பாருங்கள். 1 மட்டும் சரி, 2 மற்றும் சரி, 1 2 சரி, 1 2 தவறு. இந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லெசன் ஒரு தடவை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா, கொஸ்டின் ஸ்டாண்டர்டாக கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ அவுட் சோர்ஸ் கிடையாது, புக்கில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் இருக்குது. அவுட் சோர்ஸ் கொஸ்டின்ஸ் கூடிய சீக்கிரத்தில் அவுட் சோர்ஸ் கொஸ்டின்ஸ்லேருந்து கேள்விகள் டெஸ்ட்டை இடம்பெறும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு புக்கை தரவாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. புக்கில் எந்த கேள்வி கேட்டாலும் எப்படி கேட்டாலும் விடையளிக்கக்கூடிய தகுதி இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸுக்கு போங்க. ஓகேங்களா, எடுத்துட்டில் போய் அவுட் சோர்ஸ் தான் வேணும் அப்படின்னு போய் அவுட் சோர்ஸ் படிக்காதீங்க. ஃபஸ்ட்டு புக்கை முழுசாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் போங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதுசாக டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க கம்பல்சரி புக்கை படிக்காமல் அவுட் சோர்ஸுக்கு போயிடாதீங்க. இதுதான் என்னோட கைண்ட் அட்வைஸ். ஓகேங்களா. ஓகே, இதுக்கான ஆன்சர் பாருங்கள். 4க்கு ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரியானது. இந்திய தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இது சரியானது. தலைமை நீதிபதி இல்லாத போது துணை குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். ஸோ அது துணை குடியரசுத் தலைவரில் உச்ச நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 5வது கேள்வி பாருங்கள். கூற்று 1, குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தில் நுழைந்த தேதி முதல் 5 வருட காலத்திற்கு அப்பதவி வகிப்பார் என்று அரசமைப்பு விதி 57 கூறுகிறது. கூற்று 2 பாருங்கள். குடியரசுத் தலைவர் மீது குற்றம் சாட்டி கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு ஒரு விரிவான நடைமுறைகளை தருவது அரசியலமைப்பு விதி 60. ஸோ இதில் எது சரி எது தவறுன்னு பாருங்கள். கூற்று 1 சரி, 2 சரி, 2ம் சரி, 2ம் தவறு. ஓகே, ஆன்சர் பண்ணிட்டீங்களா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 2மே தவறானது. என்ன தவறு பாருங்கள். குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தில் நுழைந்த தேதி முதல் 5 வருட காலத்திற்கு அப்பதவி வகிப்பார் என்று அரசமைப்பு விதி 56 கூறுகிறது. ஓகேங்களா, 57ன்னு இருக்குது, 56 தான் சரியானது. ஓகேங்களா. ஸோ அந்த கூற்று தவறு. 2வது கூற்று பாருங்கள்.
குடியரசுத் தலைவர் மீது குற்றம் சாட்டி கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு ஒரு விரிவான நடைமுறைகளை தருவது அரசமைப்பு விதி 60. ஸோ அது விதி 60 கிடையாது, 61. ஓகேங்களா? அப்போ 2 கூற்றுமே தவறானது. அப்போ 57வது கூற்று என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவரின் மறுதேர்வு குறித்து குறிப்பிடும் விதி தான் விதி 57. அப்போ அரசமைப்பு விதி 60 என்னென்னா, குடியரசுத் தலைவரின் பதவி பிரமாணம் பற்றி குறிப்பிடுவது விதி 60. ஓகேங்களா? ஸோ 2 கூற்றுமே தவறானது. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 6வது கேள்வி பாருங்கள். குடியரசுத் தலைவரின் பணிகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் தவறு இல்லாததை தேர்வு செய்க. குடியரசுத் தலைவரின் பணிகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் தவறு இல்லாததை, நல்லா பாருங்கள், தவறு இல்லாததை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள். நாடாளுமன்றத்திலிருந்து வரும் நிதி சார்ந்த முன்வரைவுகளை மீண்டும் மறுபரிசீலனை செய்வதற்காக திருப்பி அனுப்பவும் ரத்து செய்யவும் அதிகாரம் உள்ளது. 6 மாத காலத்திற்கு மிகாத அவசர சட்டத்தை அறிவிக்க முடியும். மேலும் மாநில சட்டங்களை ரத்து செய்யும் அதிகாரம் இல்லை. 3வது, குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னிலையில் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். 4வது பாருங்கள். மக்களவையின் ஆதரவை இழந்து விடுகின்ற போது அமைச்சரவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார். ஸோ இதில் எது தவறு இல்லாத கூற்று எதுன்னு பாருங்கள். தவறு இல்லாததுன்னா என்ன, சரியான கூற்று எதுன்னு. ஓகேங்களா? ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. மக்களவையின் ஆதரவை இழந்து விடுகின்ற போது அமைச்சரவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார். யார்? குடியரசுத் தலைவர். அப்போ ஆப்ஷன் டி சரியானது. ஏபிசி தவறு. என்னன்னு பாருங்கள். நாடாளுமன்றத்திலிருந்து வரும் நிதி சார்ந்த முன்வரைவுன்னு இருக்குது பார்த்தீங்களா, நிதி சாராத முன்வரைவுகளை, ஓகேங்களா, நாடாளுமன்றத்திலிருந்து வரும் நிதி சாராத முன்வரைவுகளை மீண்டும் மறுபரிசீலனை செய்வதற்காக திருப்பி அனுப்பவும் ரத்து செய்யவும் அதிகாரம் உள்ளது. அப்போ நிதி சார்ந்த முன்வரைவுகளை மறுபரிசீலனையோ ரத்து செய்யும் அதிகாரமோ குடியரசுத் தலைவருக்கு கிடையாது. ஸோ ஏ தவறானது. பி பாருங்கள். 6 மாத காலத்திற்கு மிகாத அவசர சட்டத்தை அறிவிக்க முடியும். மேலும் மாநில சட்டங்களை ரத்து செய்யும் அதிகாரம் இல்லை. மாநில சட்டங்களை ரத்து செய்யும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உள்ளது. ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ஷன் தப்பு. சி பாருங்கள். குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னிலையில் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அதாவது குடியரசுத் தலைவர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார், அது கரெக்டு. ஆனால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னிலையில் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது தவறானது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏபிசி 3 தவறு. ஆப்ஷன் டி தான் சரியான கூற்று. ஓகேங்களா? 7வது கேள்வி பாருங்கள். குடியரசுத் தலைவரின் நெருக்கடி கால அதிகாரங்கள் பற்றி குறிப்பிட்டுள்ள அரசமைப்பின் பகுதி என்ன? குடியரசுத் தலைவரின் நெருக்கடி கால அதிகாரங்கள் பற்றி குறிப்பிட்டுள்ள அரசமைப்பின் பகுதி என்ன? பகுதி 17, பகுதி 16, பகுதி 18, பகுதி 19. ஓகே, 7வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பகுதி 18. ஓகேங்களா? குடியரசுத் தலைவரின் நெருக்கடி கால அதிகாரங்கள் பற்றி குறிப்பிட்டுள்ள பகுதி 18. ஓகேங்களா? ஸோ அப்போ பகுதி 17 என்ன அப்படின்னா, மத்திய ஆட்சி மொழி, மாநில ஆட்சி மொழி மற்றும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றத்தின் அலுவலக மொழிகள். ஓகேங்களா? அலுவலக மொழிகள் பற்றிய விதிகள் இருப்பது தான் இந்த பகுதி 17. ஓகேங்களா? ஸோ 16 என்ன அப்படின்னா, சில வகுப்புகள் தொடர்பான சட்ட வகைகள். அதே மாதிரி 19 அப்படிங்கிறது பல வகைப்பட்டவை. ஓகேங்களா? 8வது கேள்வி பாருங்கள். ஒரு மாநிலம் தேசிய அரசின் கட்டளைகளை அரசமைப்பு விதிகளுக்கு உட்பட்டு இணங்க மறுக்கும்போது குடியரசுத் தலைவர் ஆட்சியை அம்மாநிலத்தில் புகுத்த வழிவகை செய்யும் அரசமைப்பு விதி என்ன? ஒரு மாநிலம் தேசிய அரசின் கட்டளைகளை அரசமைப்பு விதிகளுக்கு உட்பட்டு இணங்க மறுக்கும்போது குடியரசுத் தலைவர் ஆட்சியை அம்மாநிலத்தில் புகுத்த வழிவகை செய்யும் அரசமைப்பு என்ன? விதி 352, 56,
65 360 இது 4மே பார்த்தீங்கன்னா நெருக்கடி கால அதிகாரங்கள் தான். ஓகேங்களா? ஓகே, 8வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, விதி 365. ஓகேங்களா? பாருங்கள், விதி 352 என்ன சொல்லுதுன்னா, நெருக்கடி கால அதிகாரங்கள் பற்றி சொல்லுது. அதாவது தேசிய நெருக்கடிகள், அதாவது போர், உள்நாட்டு கலகம் போன்றவற்றின் காரணமாக விதிக்கப்படும் நெருக்கடி நிலை தான் 352. 356 என்னென்னா, மாநிலத்தில் அரசமைப்பு நிர்வாகம் செயலிழக்கும் போது குடியரசுத் தலைவர் நெருக்கடி நிலை பிரகடனம் செய்கிறார். ஸோ இதுதான் 356. 365 என்ன அப்படின்னா, அதாவது மத்திய அரசோடு மாநில அரசு இணங்கி நடக்காத சூழ்நிலையில் பிறப்பிக்கப்படும் ஒரு உத்தரவு தான் இந்த 365. ஓகேங்களா? விதி 360 நிதி நெருக்கடி காரணமாக விதிக்கப்படும் ஒரு நெருக்கடி நிலை பிரகடனம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வெல்வர்ஸ்டாக இருக்கும், நல்லாவே படிச்சிருப்பீங்க. நெருக்கடி நிலை தொடர்பான கேள்விகள் பல தடவை கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். குடியரசுத் தலைவரின் அதிகாரங்களுள் சட்டத்துறை அதிகாரம் எது என்பதை கண்டறிக. குடியரசுத் தலைவரின் அதிகாரங்களுள் சட்டத்துறை அதிகாரம் எது என்பதை கண்டறிக. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். அயல் நாடுகளுடனான உறவுகளை கையாள்வது, உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் எண்ணிக்கை முடிவு செய்வது, நாடாளுமன்ற கூட்டங்களில் துவக்க உரை நிகழ்த்துவது, அமைச்சர்களுக்கு பொறுப்புகளை பகிர்ந்தளிப்பது. ஸோ இதில் எது சட்டத்துறை குடியரசுத் தலைவரின் சட்டத்துறை அதிகாரத்தோடு தொடர்புடையது எது? ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, நாடாளுமன்ற கூட்டங்களில் துவக்க உரை நிகழ்த்துவது தான் குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள் சட்டத்துறை அதிகாரத்தோடு பொருந்தியுள்ளது. அப்போ மற்றதெல்லாம் என்ன? அயல் நாடுகளுடனான உறவுகளை கையாள்வது என்பது ஆட்சித்துறை அதிகாரம். உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் எண்ணிக்கை முடிவு செய்வது இதர அதிகாரங்களில் வரும். ஓகேங்களா? ஸோ இது நீதித்துறை அதிகாரம் அப்படின்னு போற்றக்கூடாது. உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் எண்ணிக்கை முடிவு இதர அதிகாரங்கள். அமைச்சர்களுக்கு பொறுப்புகளை பகிர்ந்தளிப்பது இது ஆட்சித்துறை அதிகாரம். ஓகேங்களா? அப்போ 9வது கேள்விக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 10வது கேள்வி பாருங்கள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் தொடர்பாக முடிவு செய்பவர்கள் யார்? குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் தொடர்பாக முடிவு செய்பவர்கள் யார்? குடியரசுத் தலைவர், நாடாளுமன்றம், உச்சநீதிமன்றம், மேற்கண்ட அனைத்தும். ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நாடாளுமன்றம். ஓகேங்களா? குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் தொடர்பாக நாடாளுமன்ற அவைகளும் தான் முடிவு செய்வது. ஓகேங்களா? 11வது கேள்வி பாருங்கள். துணை குடியரசுத் தலைவர் பதவியானது பின்வரும் எந்த நாட்டின் அரசமைப்பிலிருந்து பெறப்பட்டது? ஸோ ரொம்ப ஈஸியான கேள்வி தான். துணை குடியரசுத் தலைவர் பதவியானது பின்வரும் எந்த நாட்டின் அரசமைப்பிலிருந்து பெறப்பட்டது? ஆஸ்திரேலிய அரசமைப்பு, அமெரிக்க அரசியலமைப்பு, அயர்லாந்து அரசியலமைப்பு, பிரிட்டன் அரசியலமைப்பு. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அமெரிக்க அரசியலமைப்பு. ஓகேங்களா? துணை குடியரசுத் தலைவர் பதவியானது அமெரிக்க அரசியலமைப்பு மூலத்திலிருந்து பெறப்பட்டது. ஸோ இது ஒரு தனி வீடியோவே நாம் போட்டுடுறோம். ஓகேங்களா? அரசியலமைப்பு பெறப்பட்ட மூலங்கள் என்னென்ன அப்படிங்கிறது, எந்தெந்த நாட்டிலிருந்து என்னென்ன சட்டங்கள் அதிகாரங்கள் பெறப்பட்டது அப்படின்னு ஒரு தனி வீடியோவே போட்டுடலாம். ஓகேங்களா? 12வது கேள்வி பாருங்கள். கூற்று 1, குடியரசு துணைத் தலைவர் அப்பதவி வழியில் மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவராக இருப்பார் என கூறும் விதி 63. கூற்று 2 பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் 63 முதல் 70 வரையான விதிகள் குடியரசு துணைத் தலைவர் பற்றியதாகும். ஸோ இதில் எது சரியான கூற்று, எது தவறான கூற்று? பாருங்கள், 1, 2 சரி, 1, 2 தவறு, 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி. கவனமாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். இந்த கூற்று கேள்விகள் இருந்ததுனாவே கொஞ்சம் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். பார்த்து கரெக்டாக கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே,
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 2 மட்டும் சரியானது. பாருங்கள், கூற்று 1, குடியரசுத் துணைத் தலைவர் அப்பதவி வழியில் மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவராக இருப்பார் என கூறும் விதி என்னன்னா விதி 64. ஓகேங்களா? ஸோ அப்போ விதி 63 என்ன? துணை குடியரசுத் தலைவர், அதாவது இந்தியாவுக்கு துணை குடியரசுத் தலைவர் என ஒருவர் இருக்க வேண்டும் என்று கூறுவது தான் விதி 63. ஓகேங்களா? ஸோ அப்போ பதவி வழியில் மாநிலங்களவையில் அலுவல் வழி தலைவராக இருப்பார் என கூறும் விதி 64, அதுதான் சரியானது. ஓகேங்களா? அப்போது கூற்று 1 தவறு 2 சரியானது. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு 63 முதல் 70 வரையான விதிகள் குடியரசு துணைத் தலைவர் பற்றியதாகும். ஸோ 12வது கேள்விக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 13 பாருங்கள், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் வாக்காளர் குழுவில் பொருந்தாததை தேர்வு செய்க. நாடாளுமன்ற ஈரவைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், நாடாளுமன்ற ஈரவைகளின் நியமன உறுப்பினர்கள், மாநில சட்டசபை உறுப்பினர்கள். பி மற்றும் சி. துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் வாக்காளர் குழுவில் பொருந்தாததை தேர்வு செய்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மாநில சட்டசபை உறுப்பினர்கள். ஓகேங்களா? துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் நாடாளுமன்ற ஈரவைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் நியமன உறுப்பினர்கள் இவர்கள் மட்டும்தான் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள். மாநில சட்டசபை உறுப்பினர்களுக்கு துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்குரிமை இல்லை. ஓகேங்களா? 14வது கேள்வி பாருங்கள், துணை குடியரசுத் தலைவர் குறித்த சரியான கூற்றினை தேர்வு செய்க. துணை குடியரசுத் தலைவர் குறித்த சரியான கூற்று பாருங்கள், துணை குடியரசுத் தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தை இந்திய தலைமை நீதிபதியிடம் சமர்ப்பிப்பார். பி பாருங்க, மாநிலங்களவையின் ஒப்புதலோடும் மக்களவையின் அறுதி பெரும்பான்மை ஆதரவோடும் பதவி நீக்க தீர்மானம் நிறைவேற்றப்படும். அத்தகைய தீர்மானம் நிறைவேற்ற 30 நாட்கள் முன்னறிவிப்பு தேவை. துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கென எந்த ஊதியமும் இல்லை. ஸோ இதில் எது சரியான கூற்றுன்னு பாருங்கள். கவனமாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள் கேள்வியை. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கென எந்த ஊதியமும் இல்லை அப்படிங்கிறது தான் ஆன்சர். அதாவது மாநிலங்களவையின் தலைவர் என்ற நிலையில் மட்டுமே துணை குடியரசுத் தலைவர் ஊதியம் பெறுகிறார். ஓகேங்களா? மாநிலங்களவையின் தலைவர் என்ற நிலையில் மட்டுமே ஊதியம் பெறுகிறார். அப்போ அந்த துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு எந்த ஊதியமும் இல்லை. அப்போ அதுதான் சரியான கூற்று. அப்போ மற்ற கூற்று பாருங்கள். ஏ பாருங்கள், துணை குடியரசுத் தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் தான் சமர்ப்பிப்பார், இந்திய தலைமை நீதிபதி கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது தவறான கூற்று. ஆப்ஷன் பி பாருங்கள், மாநிலங்களவையின் ஒப்புதலோடும் மக்களவையின் அறுதி பெரும்பான்மை ஆதரவோடும். ஸோ இது தவறு. என்ன வரும் அப்படின்னா, மாநிலங்களவையின் அறுதி பெரும்பான்மை ஆதரவோடும் மக்களவையின் ஒப்புதலோடும் பதவி நீக்க தீர்மானம் நிறைவேற்றப்படும். ஓகேங்களா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கங்க அதைய. சி பாருங்கள், அத்தகைய தீர்மானம் நிறைவேற்ற 30 நாட்கள் முன்னறிவிப்பு தேவை. 30 நாட்கள் கிடையாதுங்க, 14 நாட்கள் முன்னறிவிப்பு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர், சரியான கூற்று. 15வது கேள்வி பாருங்கள், லாஸ்ட் கொஸ்டின். ஒன்றிய ஆட்சித்துறையை பற்றி கூறும் அரசமைப்பு பகுதி மற்றும் விதிகள் என்ன? ஒன்றிய ஆட்சித்துறை பற்றி கூறும் அரசமைப்பு பகுதி மற்றும் விதிகள் என்ன? பாருங்கள், எல்லாமே பகுதி 5 தான். ஸோ அந்த விதிகள் வேறுபடும். ஸோ அதில் எது பொருந்தி? ஒன்றிய ஆட்சித்துறை அப்படின்னா மத்திய நிர்வாகம். ஓகேங்களா? மத்திய நிர்வாகம் பற்றி கூறும் அரசமைப்பு பகுதி மற்றும் விதிகள் என்ன? பார்த்து கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பகுதி 5 விதிகள் 52 முதல்
58 வரையிலான விதிகள் தான் ஒன்றிய ஆட்சித்துறை பற்றி கூறும் பகுதி மற்றும் விதிகளாகும். ஓகேங்களா? ஆப்ஷன் சி பகுதி 5 விதிகள் 52 முதல் 78 வரை. ஓகேங்களா? அப்போது ஆப்ஷன் ஏ என்ன வரும்? விதி 52 முதல் 151 வரை அப்படிங்கிறது மத்திய நிர்வாகம், பாராளுமன்றம், நீதித்துறை, தலைமை தணிக்கைத்துறை, இந்த அத்தனை துறைகளையும் உள்ளடக்கியது தான் இந்த விதிகள் 52 முதல் 151 வரை. அதாவது மத்திய அரசு கம்ப்ளீட்டாக உள்ளடக்கியது தான் இந்த பகுதி 5ல் விதிகள் 52 முதல் 151 வரை. ஓகேங்களா? ஆப்ஷன் பி பாருங்கள், விதிகள் 52 முதல் 62 வரை. அது என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் தொடர்பான விதிகள் பற்றி இது குறிப்பிடுவது விதிகள் 52 முதல் 62 வரை. ஆப்ஷன் டி பாருங்கள், விதி 63 முதல் 71 வரை துணை குடியரசுத் தலைவர் தொடர்பான விதிகள். ஓகேங்களா? ஓகே, 15 கேள்வி அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா நிறைய கூற்றுகள் இருக்குது. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அவர்களுடைய அதிகாரங்கள், நிர்வாக பணிகள் அப்படின்னு ஏகப்பட்ட கூற்றுகள் இருக்குது. ஸோ அதிலிருந்து செலக்டிவாக கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது அடுத்த வீடியோ, இதோட கீ ஆன்சர்ஸ் கீழே இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் இதோட பார்ட் 2 கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, நான் மறுபடியும் சொல்கிறேன், புக்ஸை கம்ப்ளீட்டாக தரவாக படிச்சுட்டு அதை எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு வந்தால் மட்டும் அவுட் சோர்ஸுக்கு போங்க. ஸோ இதுதான் என்னோடய கைண்ட் அட்வைஸ். ஓகேங்களா? ஸோ அவுட் சோர்ஸிலிருந்து வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக பதிவிடப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோட சந்திக்கிறேன்.